கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா கனகாமா சத்திரம், அதாவது திருவள்ளூர் டு திருத்தணி போகிற ரூட்டில் கனகாமா சத்திரம் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், மெயின் ரோடு என்ஹெச்லேருந்து 1 கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான், ஃபார்ம் லேண்டு. 11.32, அதாவது 11.5 ஏக்கர் வரும் நியர்லி. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். இந்த கல் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 200 அடி ரோடு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம திருத்தணி ஹைவேலேருந்து, அது என்ஹெச் திருப்பதி ஹைவே, திருத்தணி டு திருப்பதி ஹைவேலேருந்து ஒரு என்ஹெச் வந்து அந்த ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பிரிட்ஜ் போடுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஒரு 200 அடி ரோடு வந்து பைபாஸ். இது பக்கத்தில் வந்து சிப்காட் இருக்குது. சிப்காட்டோட லேண்டு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஆந்திரா வந்துடும். பக்கத்தில் அப்படியே வந்து தமிழ்நாடு, நீங்கள் பார்டர்லேயே வரும். தமிழ்நாடு ஆந்திராவும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ட்ரோன் வியூவிலே பார்க்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு வந்து பைபாஸோட வியூ தெரியும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே உள்ளே போய் லேண்டை பார்க்கலாம்.
ட்ரோன் வியூவே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி போய்ட்டு உள்ளே பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். எக்ஸாக்டாக வந்து NHலேருந்து 1 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர். நான் அங்கேருந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு NH கிளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 60 அடி ரோடு, நல்ல ஒரு பெரிய ரோடு. பட் இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரோடு வந்து ஆந்திரா வரும். பக்கத்தில் லேண்ட் வந்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாடு. இது ஆந்திராவோட லேண்டு, ஒரு ஃபார்ம். நல்லா அழகாக இருக்கும் ஏரியா. இது வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற ரோடு, பெரிய ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 அடி ரோடு வரும். 40 அடி ரோடு, மினிமம் 40 அடி இருக்கும். அவங்க 60 அடின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 40 அடி ரோடு வரும். நல்ல ஒரு பெரிய ரோடு. 590 அடி ஃப்ரண்டேஜ். இந்த எல்லோ ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 590 அடி ஃப்ரண்டேஜ். உள்ளே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் அதாவது ரைட்லேயும் லெஃப்ட்டில் கொஞ்சம் லென்த்தாக போகுது. நல்ல ஒரு ட்ரை லேண்டு. EB கனெக்ஷன் இவங்க எதுவும் வாங்கலை. நம்ம வாங்குறவங்க EB கனெக்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு போர் மட்டும் போட்டிருக்காங்க. EBக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வாங்குறதுக்காக. எதுவும் விவசாயம் எதுவும் பண்ணல. ட்ரை லேண்டு தான். ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுலாம் சூட்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி. பின்னாடி இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே பின்னாடியில் செம்மரம் இதெல்லாம் போட்டு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. 22 சென்ட்டாக பிரித்து சேல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து வர வழி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டருக்கு வந்துட்டு மண் ரோடு இருக்கும். இது மாதிரி மண் ரோடு தான் இருக்கும் 800 மீட்டருக்கு. அதுவும் இங்கே வந்து சிப்பாட் வந்துருச்சு அப்படின்னா பிரிட்ஜ் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் இதை தார் ரோடு போட்டுருவாங்க. அதுவும் இருக்குது. நம்ம அப்படியே ட்ரோன் வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் எப்படி இருக்குது, உள்ள பின்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் அந்த லேஅவுட் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் வந்து காமிச்சிருப்போம். பக்கத்தில் இருந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற இடம் இருந்தாலும் வில்லேஜ்லேருந்து ஆட்கள்லாம் வேலைக்கு நல்லாவே வருவாங்க, உடனே கிடைப்பாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது NH இங்கே ரோடெல்லாம் போட்டாங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏரியாவே நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஆந்திரா அவங்களோட லேண்ட் இருக்குது. அது ஆந்திரா. இந்த ரோடுக்கு அப்படியே ஆந்திரா வரும். இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2 கேட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டெவலப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ரெட் சாயிலு. ஆக்சுவலாக இப்போ ஏர் ஓட்டி வச்சுருந்தாங்க. இந்த மழைக்கு திருப்பியும் வந்து புல்லாம் முளைஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஏர் ஓட்டிட்டு நீங்கள் டாப் வியூ நம்ம ட்ரோனில் பார்த்துருந்தோம் அப்படின்னா அப்படியே ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பர்ட்டி. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. 60 லட்ச ரூபா பர் ஏக்கரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டில் பண்ணித்தரோம். தேங்க்யூ.